வானதி, நீயும் நாங்கள் சொல்கிறத கேட்க போகிறதில்ல. எப்படியும் அவன் வீட்டுக்கு தான் போகிற, பொங்கலுக்கு போகிறாங்கிற, தீபாவளிக்கு போகிறாங்கிற, எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்குற. அதுக்கு பேசாமல் வந்து உன் மாமா சொன்ன மாதிரி நேராக அவங்க வீட்டை வந்து நம்ம வீட்டில் பொண்ணு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்ல வானதி ஒரே சந்தோஷமாயிட்டாங்க. சந்தோஷமாய் இந்த ப்ரெடிக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுன்னு கிளம்பி எல்லாரும் இங்கே போயிட்டு என்ன வீட்டை வெள்ளை அடித்து பொங்கல்லாம் கொண்டாடி அப்படியே வந்து உங்கள் சொந்த வீரை அடிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கீங்க போல் அப்படின்னு உள்ளார் நுழைஞ்சா எல்லாருமே வந்து கொஞ்சம் லைட்டாக திருதுன்னு முடிக்கிறாங்க. ஏன்னா வானதி இதுக்கு முன்னாடி கிளம்பும் பொழுது நிலாவை திட்டி சோழனை திட்டி எல்லாத்துக்கிட்டையும் கோவப்பட்டு கிளம்பி போனதெல்லாம் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர, இந்த பொண்ணாடா இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு முதல்ல ஒத்து வராதாடா அப்படிங்கிற மாதிரி நடேசன் வேற இந்த பக்கம் பல்லவன் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒத்து வரலையோப்பா, நம்ம தம்பிக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, அவங்க கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக இருப்பாங்கப்பா, நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் வாய் தான் துடுக்கு அப்படின்னு வந்து சேரன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒத்து வராதரா. இப்போ நிலாவை பார்த்தல அந்த பிள்ளை எப்படி இருக்குன்ட்டு, அதுக்கு சோழனை பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்குது, நம்ம வீட்டை பிடிச்சிருக்குது, அதனால தான் அந்த வீட்டையே மீட்டு கொடுத்துருக்கு அந்த பிள்ளை தான். இதெல்லாம் எப்படி வேலைக்கு ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கேற்ற மாதிரியே வானதி அடுத்து இன்னொரு விஷயத்தையும் பண்ணுறாங்க. உள்ளார வந்து எல்லாத்துக்கும் பொங்கல் பரிமாறுறாங்க. பொங்கல் பரிமாறும் பொழுது நிலாவை முதல்ல உட்கார வச்சு சாப்பிட வைக்கும் பொழுதே வந்து என்ன அவங்க பரிமாற மாட்டாங்களா அப்படின்னு வந்து இப்போ பாண்டிகிட்ட கேட்க, இல்லை எங்கள் வீட்டில் அண்ணன் தான் சமைப்பார், அண்ணன் தான் பரிமாறுவார் அப்படின்னா, அதுக்குன்னு நீங்கள்லாம் உட்காரதுக்கு முன்னாடி முதல்ல அவங்கள உட்கார வச்சு கொடுக்குறீங்க. அவங்க என்ன உங்கள் வீட்டு சொந்த அண்ணியா? அவங்க சும்மா ஃபேக் அண்ணி தானே, எப்போ வேணாலும் போயிடுவாங்கல்ல, டிவோர்ஸுக்கும் அப்ளை பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க, வானதி பெசாம வானதி அப்படின்னா, வானதி உள்ளார சந்தோஷமா தானே வந்தாங்க, ஏன் முகம் இப்படி மாறுது அப்படின்னு பல்லவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறாங்க வானதி. என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னா, இல்லை எங்கள் அம்மா அப்பா கிட்டக்க எங்கள் மாமா வந்து பேசினாரு, நானும் பாண்டியும் லவ் பண்ணுறதா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, லவ் பண்ணுறதுனால ஊரில் இருக்கவங்க எல்லாம் அதை பற்றி பேசுவாங்க, எல்லாரும் திட்டுவாங்க, இல்லை வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னா கட்டி வச்சுட்டு பிடிச்சிருக்கு தானே அவங்க 2 பேர்த்துக்கும், கட்டி வச்சுட்டு அந்த பிரச்சனை முடியுது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ எங்கள் அப்பாவுமே சரின்ட்டாரு, உங்களை பொண்ணு பார்க்குறதுக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே வந்து டக்குன்னு வந்து பாண்டி முகத்தை ஒரு சந்தோஷம் வருது. ஆனால் சந்தோஷம் வந்து அடுத்த செகண்ட்லேயே அந்த சந்தோஷம் அப்படியே குறைஞ்ச உடனே அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வானதி பாண்டியை கூப்பிட்டு பின்னாடி கை கழுவ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவ போயிட்டு, என்ன பாண்டி நீ பேசாமல் இருக்க, உனக்கு சந்தோஷம் இல்லையா, எங்க வீட்லயே ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன உனக்கு அப்படின்னா, சரி உங்க வீட்டுல முன்னாடி உண்மை ஓகேன்னு சொல்லாம இருந்தாங்க, அதனால உன்னால நிம்மதியா வீட்டுல இருக்க முடியாதுன்னு சொன்னேன். இப்பதான் அவங்க ஓகே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா உங்க வீட்லயே இரு, இங்க அண்ணனுக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம், பண்ணிட்டு அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, எதுக்கு உங்க அண்ணன் கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணணும், உங்களுக்கு வீடு திருப்பி கிடைச்சிருச்சு, உங்க அண்ணனும் வந்து ஆல்ரெடி வந்து அந்த பிள்ளை அந்த நார்த் இந்தியன் பொண்ணை வந்து லவ் பண்றாங்க தானே, அவங்க 2 பேர் லவ் பண்றது உண்மை தானே சந்தா, அப்புறம் என்ன நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சரி நம்ம கல்யாணம் பண்ணால் எங்கே தங்குறது, முதல்ல இப்போ தான் நாங்கள் வீட்டை கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட்லாம் பண்ணலாம், கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ரூம் எல்லாம் கட்டிடுவோம், இன்னொரு ரூம் கட்டின அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ நம்ம வந்து நம்ம எங்கே தங்குறது, அண்ணி அந்த ரூமில் இருக்காங்கல்ல அப்படின்னு வந்து பேச, உங்கள் அண்ணி எதுக்கு இங்கே இருக்காங்க, முதல்ல அவங்க அண்ணா உங்கள் அண்ணியா, அவங்க அண்ணியே கிடையாது, சும்மா அந்த வீட்டுக்கு வந்தவங்க, ஒரு பிரச்சனையில் வீட்டுக்கு வந்தவங்கள போய் அண்ணின்னு பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் கரெக்டாக இருக்காது பாண்டி, அவங்க நடந்தது டம்மி கல்யாணம், ஃபேக் கல்யாணம், அவங்களுக்கு இந்த வீட்டில் வச்சுக்கிறதுக்கு பதிலாக உங்க அண்ணி என்ன பண்ண அப்படின்னா, உடனே ஒரு ஹாஸ்டலுக்கு பற்றி விட்டுரு, ஹாஸ்டலுக்கு அனுப்பி விட்டுருங்க, ஹாஸ்டலில் போய் நீங்கள் அவ்வளோ போய் பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு நம்ம அந்த ரூம் எடுத்துப்போம், நம்ம அந்த ரூமில் வந்து இருந்துக்கலாம், நமக்கு ஒரு ரூம் இருக்குல்ல, உங்கள் அண்ணன் வரும்போது உங்கள் அண்ணன் தானே வந்து கொத்தனாராக இருக்காரு, அவரு மேஸ்திரியா இருக்காரா, அவரே வந்து என்ன பண்ணட்டும் ஒரு ரூமை கட்டிக்கிட்டு அந்த ரூம்ல உங்க அண்ணனும் பெரிய அண்ணனும் அண்ணியும் இருக்கட்டும், சோழனுக்கு எப்போ உண்மையா கல்யாணம் ஆகுதோ அப்போ அவர் வந்து இப்போ பொண்ணை கூட்டு வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பேச, எப்படி வானது இவ்வளோ சுயநலமா இருக்க, மற்றவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே கை கழுவ நிலா வராங்க. நிலா இந்த விஷயத்த பாதி கேட்டுறாங்க. கேட்டதுக்கப்புறமா வந்து அப்படியே அமைதியாக அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அவங்க வந்ததை அவங்க யாரும் நோட்டீஸ் பண்ணல. இப்போ வானதி வந்து இப்போ கோவமாக வந்து, பாண்டி எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க, நானும் இறங்கி வரேன் அப்படிங்கிறதுக்காக உனக்கு அருமை தெரியல, நான் இல்லை அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவேன், நல்லா யோசிச்சு முடிவெடு, அவங்க இறங்கி வந்து நீங்கள் பொண்ணு கேட்க வரல அப்படின்னா பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கோவமா கிளம்பி போக, டேய் இந்த புள்ள உனக்கு கண்டிப்பாக வேணுமாடா அப்படின்னு சோழனும் கேட்க, இதை தாண்டா நானும் கேட்குறேன் அப்படிங்கிறாரு நடேசன். அமைதியாகவே இருக்காரு பாண்டி அமைதியாக இருக்கும் பொழுதே வந்து டக்குன்ட்டு, அப்பா விடுங்கப்பா, டேய் சோழா நீ பேசாம இரு அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே கரெக்டாக வந்துடுறாங்க நிலா.
வந்துட்டு பாண்டி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன அப்படின்னா, பாருங்கள் நான் வந்து இப்போதைக்கு அந்த ரூமில் இருக்கேன். அது வந்து நான் இப்போ நீங்கள் அந்த ரூமில் எல்லோரும் வந்து நீங்கள் எல்லாம் எனக்கு பழகலை, வேறு வழி இல்லை, அந்த ரூமில் நான் இருந்தேன். இந்த இன்னொரு சின்ன ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் தான் அன்றைக்கி அந்த உயிலெலாம் எடுக்கும் போது பார்த்தோம். அந்த ரூம் பரவாயில்ல, காம்பேக்டாக தான் இருக்குது. அந்த ரூமை கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணி நான் அந்த ரூமுக்கு போய்க்கிறேன். நீ முதல்ல என்ன பண்ணுங்கள், எப்படியாச்சும் வந்து இந்த உங்கள் வீட்டில் ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டு உங்கள் லவ்க்கு எல்லா எதிர்ப்பும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது. நீங்கள் கல்யாணம் பண்ணி அந்த ரூமில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே என்னங்க நீங்கள் எதுக்கு எப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு சோழன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம அந்த ரூமில் போய் இருந்து அவ கூட இருந்தலான்னு பார்த்தா இவ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு வந்து மனசில் வேறு மைண்ட் வாய்ஸில் நினைக்க, சோழன் நீங்கள் பேசாமல் இருங்க, இதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அப்படின்ட்டு தனியாக சேரனை கூப்பிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ளே இதை வச்சு இந்த ரூம் வச்சு சண்டை வந்துச்சுன்னா இவர் ரூமுக்காக யோசிச்சு இந்த பொண்ணை போய் பொண்ணு கேட்க வேணாங்கிறாங்க. அவங்க வீட்டில் இறங்கி வந்து இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் சரியாகி வர்றது பெரிய விஷயம். அவங்க அப்பா அம்மா தான் பிள்ளைங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு எத்தனையோ பிள்ளைங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, நம்ம அப்பா அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்களான்ட்டு. எனக்கெல்லாம் அந்த வழி தெரியும். அதனால் தயவு செஞ்சு நம்ம வந்து நான் விட்டு கொடுக்குறேன், நான் அந்த ரூம் அவங்க இருக்கட்டும், எனக்கு என்ன நான் அந்த சின்ன ரூமில் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அது சொன்ன உடனே ஏப்பா அது ரொம்ப சின்னதாக இருக்குமேப்பா, அது என்ன க்ளீனே பண்ணல, க்ளீன் பண்ணிடலாம்னா க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சிடலாம், எப்படி நம்ம பெயிண்ட் அடிக்கிறதான இருக்கும், க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடிச்சுட்டு நான் அந்த ரூமில் இருந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேருக்கு அந்த ரூமை கொடுத்துடலாம், நீங்கள் வாங்க, நீங்கள் முதல்ல அவங்க போய் அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா வந்து வெளில வந்துட்டு சோழன் நாங்கள் முடிவே பண்ணிட்டோம், கண்டிப்பாக வந்து பொண்ணு கேட்க போகிறோம்டா, உனக்கு கல்யாணத்தை பண்ணுறோம், உனக்கு முன்னாடி என்ன கவலையாக இருந்துச்சு, எனக்கு கல்யாணம் ஆகாமல் உனக்கு எப்படின்னு தானே பேசினேன், அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, சந்தாவை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்கிறேன், சந்தாவுக்கும் எனக்கும் ஆனால் இப்போ உடனே கல்யாணம் வேணாம், நான் வந்து இப்போ அந்த விஷயத்தில் அனீஷ்ட பேசி அதுக்கப்புறம் அது நடக்கும் அதனால் வந்து இப்போ நிலாவும் அந்த ரூம் எடுத்துக்கிறேன்ட்டாங்க, அதனால் வந்து இவங்க அங்கே இருக்கட்டும், நீ அந்த ரூம் எடுத்துக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சோழன் என்னென்ன இது அப்படிங்கும்போது திருப்பி வந்து நிலா நீங்கள் பேசாமல் இருங்க சோழன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த கட்டமாக அப்படியே கிளம்பி அழகாக பட்டு சட்டையெல்லாம் போட்டு பாண்டியர் வந்து இவர் ரெடியாகி நடேசன் ரெடியாகி கையில் தட்டோடு கிளம்பி நேராக வந்து இப்போ இவங்க வீட்டுக்கு போக வானதி வந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தால் பாண்டி எடுக்கவே மாட்டுறாரு. பாண்டி ஃபோன் எடுக்க மாட்டுறல, நான் பார்த்துக்கிறேன் பாண்டி ஒன்று அப்படின்னு அவங்க கோபமாக பேசிகிட்டு இருக்கும் பொழுதே வீட்டு வாசலில் இருந்துட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்க வானதி அப்படியே குடுகுடுன்னு வந்து இப்படி ஹாப்பியாக பார்க்க இவங்கள பார்த்தோன்னே குடுகுடுன்னு உள்ளார போயிட்டு டக்குன்னு சாரியெல்லாம் மாற்றினோடனே வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நிறைய மாற்றி கோவப்பட்டிருக்கோம், பேசியிருக்கோம், எல்லாம் வேற. ஆனால் வந்து நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு வந்து நடேசன் நாங்கள் அதனால தான் வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், நாங்கள் வந்து வானதியை எங்கள் வீட்டு மருமகளாக அனுப்புறதுக்கு உங்களுக்கு சம்மதமா, பாண்டிக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு வந்து இப்போ நிலா கேட்ட உடனே வந்து அவங்களும் வந்து யோசிச்சு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அண்ணன் வெளில கிளம்பி மெதுவாக போயிடுறாரு, அவருக்கு அதுக்குள்ள விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க 2 பேரும் வந்து எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை வாங்கிக்கும் பொழுதே வந்து இப்போ சந்தோஷமாயிட்டு இவங்க அப்பாவும் வேற வணக்கம்லாம் சொல்லிடுறாரு, வானதி அப்பாலாம் சொல்லிட்டு வந்து மாப்பிள்ள சாப்பிட்டு போயிடலாம், கை நினைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு உட்காந்து டக்குன்னு சமைக்க ஆரம்பிக்க இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வானதிக்கு வாயெல்லாம் பல்லா இருக்கு. ஆனால் வானதி வீட்டுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டுக்குள்ள இருக்க நிம்மதி இப்படியே மெயின்டைன் ஆகுமா, இல்லை பல பிரச்சனைகள் வரப்போதா, வானதி அண்ட் பாண்டி ஜோடியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, பாண்டி மாதிரி ஒருத்தருக்கு வேற ஒரு பொண்ணு இருந்தால் பெட்டர் நீங்கள் நினைக்கிறீங்களா, இந்த வீடு திருப்பி கிடைச்சப்பறம் இந்த கதை எப்படி போகுது, இந்த கதை இப்போ டிஆர்பி நம்பர் 1 இருக்கிற பொசிஷனில் இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்மளுடைய மதர் ப்ரெடிக்ஷன்ஸான சிறகடிக்க ஆசைக்கிறதுக்கு அப்புறம் பாண்டியன் ஷோஸ் மகாநதி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் இன்னுமே வந்து இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஐயனார் துணை சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யார் அண்ட் இந்த வானதி பாண்டி ஜோடி பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.